அஸ்மத்குருபியோ நமஹ. ஸ்ரீ லீலாசுகருடைய ஸ்ரீகிருஷ்ண கர்ணாமிர்தம் என்ற ஆச்சரியமான ஸ்லோகங்கள் ஸ்ரீகிருஷ்ணனுடைய அனுபவத்தை பற்றி ரொம்ப அழகாக சுவாமி அபரிமிதமான ஒரு பக்தியுடன், பாவத்துடன், காதலுடன் அவர் சொன்னதை அடியேன் யதாசக்தி யதாமதி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ரொம்ப அழகான வியாக்கியானங்கள் அதற்கு டாக்டர் எம்.கே. வெங்கட்ராமன் சுவாமி இதுக்கு விளக்க உரை அறிவித்து, இன்னொரு வியாக்கியானம் சுவாமி இந்த ராமகிருஷ்ணா மட்டம் வெளியிட்ட இது அண்ணா என்பவர் எழுதியுள்ளது. ஸோ இன்றைய ஸ்லோகம் 103, 104வது ஸ்லோகம். இது முதல் ஆஸ்வாசத்தில் மொத்தம் 110 ஸ்லோகங்கள் இருக்குது. அதில் இன்றைக்கி 103, 104 மொத்தம் 3 ஆஸ்வாசங்கள், 300 சொச்சம் ஸ்லோகங்கள். 103 தேவத்ரிலோகி சௌபாக்ய கஸ்தூரி திலகாங்குரஹ ஜீயாத் விரஜாங்கனானங்க கேளீலாலித விப்ரமஹ. தேவத்ரிலோகி சௌபாக்ய கஸ்தூரி திலகாங்குரஹ ஜீயாத் விரஜாங்கனானங்க கேளீலாலித விப்ரமஹ. திரிலோகி என்ற 3 உலகங்கள், 3 லோகங்கள், திரிலோகம், திரிலோகாத்மா, திரிலோகேஷ அப்படின்னு சகஸ்ரநாமத்தில் வரா மாதிரி அந்த திரிலோகம் 3 உலகங்கள், அந்த 3 புவனங்களாகிய நங்கைக்கு அந்த ஒரு பெண்ணாக, அந்த 3 உலகத்தை பெண்ணாக உருவெடுத்து பூமி பிராட்டியார் பூமாதேவி அப்படின்னா அந்த நங்கைக்கு சௌபாகிய திரவியங்கள், கஸ்தூரி முதலான வாசன திரவியங்கள் ஆகியவற்றை குழைத்து அவள் நெற்றியில் ஒரு திலக்கமிட்டால் ஒரு மங்கள திலக்கமாக இடப்பட்டவன் யார் அப்படின்னா இந்த கண்ணன், ஆயர்குல கொழுந்து. அவன்தான் அந்த 3 உலகமாகிய நங்கைக்கு முகத்தில் இடப்பட்ட கஸ்தூரி திலக்கம் என்கிறார் சுவாமி. ஆயர்பாடி நங்கைகளின் சிங்கார சேஷ்டிதங்களுக்கு இவன் ஆரவாரம் மிக்க சுந்தரன், மன்மதன், நாயகன். சிறப்புமிக்க அந்த கண்ணன், சிறப்புமிக்க அந்த தேவாதி தேவன், பரமபுருஷன் பல்லாண்டு பல்லாண்டு ஜெயசீலனாக விளங்கட்டும் என்று பல்லாண்டு பாடுகிறார், மங்களாசாசனம் செய்கிறார். தேவத்ரிலோகி சௌபாக்ய கஸ்தூரி திலகாங்குரஹ ஜீயாத் பிரஜாங்கனானங்க கேளீலாலித விப்ரமஹ. திரிலோக சௌபாகியம், உலகங்களின் சிறந்த பாக்கியத்திற்கு அடையாளமாக கஸ்தூரி திலக்க அங்குரஹ, நெற்றியில் இடப்பட்ட சிறு கஸ்தூரி திலக்கத்தை உடையவன். விரஜ அங்கனா, இடைப்பெண்களின் அனங்க கேலி காமலீலைகளுக்கு உண்டான லலித அழகிய விப்ரமகா, வியாபாரங்களை சிங்கார சேஷ்டிதங்களுக்கு தேவகா கிருஷ்ணன், அந்த சேஷ்டிதங்களை உடையவனான கிருஷ்ணன் ஜியாத் வெற்றியுடன் விளங்கட்டும் என்று சுவாமி பல்லாண்டு பாடுகிறார். அடுத்தது எனக்கு எல்லாம் நீயே என்கிறார் 101வது ஸ்லோகத்தில். தேவனே, நீயேதான் எனக்கு அனைத்தும், சர்வமும் நீயே. துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ, துவமேவ பந்துஷ்ச குருஸ்துவமேவ, துவமேவ வித்யா திருவிடம் துவமேவ, துவமேவ சர்வம் மம தேவதேவான ராமானுஜர் சரணாகதி கத்தியத்தில் தெரிவித்த மாதிரி இங்கே சமக்கம், வேதத்தில் சமக்கம்னு ஒன்று, ருத்ரம் சமக்கம்னு, அந்த சமக்கத்தில் மேன்னு வரும். அது மாதிரி இங்கே அதே தொனியில் ஒரு ஸ்லோகம் எடுக்கிறார். பிரமேதஞ்சமே காமதம் சமே வேதனம் சமே வைபவம் சமே ஜீவனம் சமே ஜீவிதம் சமே தைவதம் சமே தேவனாபரம். பிரமேதம் சமே காமதம் சமே வேதனம் சமே வைபவம் சமே ஜீவனம் சமே ஜீவிதம் சமே தைவதம் சமே தேவனாபரம். தேவனே, நீயேதான் எனக்கு கிருஷ்ண பக்தியை அருளினாய், பிரேமையை அருளினாய்.
காதலையால் அன்பை அருளினாய் நீதான். நான் விரும்பியவற்றை அனைத்தையும் அளித்தாய் நீதான். எனக்கு அறிவுத்திறனை நல்கினாய் நீதான். நீயேதான் எனக்கு இருக்கும் அத்தனை வைபவமும் நீதான். நீயேதான் என் உயிர் நாடி. நீயேதான் என் வாழ்க்கை. நீயேதான் என் கடவுள். வேறு எவரும் நிச்சயமில்லை. ந அபரம். பிரமேத தேவனே மே எனக்கு பிரமேதம் ச அன்பை அளிப்பவன். எனக்கு காமதம் ச ஆசையை பூர்த்தி செய்பவன். எனக்கு வேதனம் ச அறிவை கொடுப்பவன். எனக்கு வைபவம் ச வைபவத்தை கொடுப்பவன், செல்வத்தை கொடுப்பவன். எனக்கு ஜீவனம் ச உயிரும் நீயே. எனக்கு ஜீவிதம் ச வாழ்க்கையும் நீயே, ஆயுளும் நீயே. எனக்கு தெய்வத்தம் ச எனக்கு தெய்வமும் நீயே. அபரம் ந உன்னையன்றி வேறில்லை என்று அழகாக அனுபவிக்கிறார் கண்ணனை பற்றி. ரொம்ப ஆச்சரியமான நாம் அனுசந்திக்கக்கூடிய ஸ்லோகம். அடியேன் தன்யோஸ்மி.